ஆக மொத்தத்தில் இன்னைக்கு நடந்த எல்லா பிரச்சனைக்கும் காரணம் அருண் அப்படிங்கிற ஒரு நபர். இவர் ஸ்டார்ட் பண்ணி விட்டுட்டு கடைசியில் அது எப்படி யார் மேலே போட்டார் தெரியுமா? பவித்ரா மேலே. என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத வந்து நம்ம தெளிவாக இதில் பார்க்க போகிறோம். ஸோ இன்னைக்கு ஃபுல்லாக இதான் இருக்க போகுது. ஏன்னா இந்த பிரச்சனையே ஒரு 2 மணி நேரம் போச்சு. காலையிலேருந்து ஒரு மேட்ரு எதுவுமே இல்லை, கண்டென்ட்டே இல்லை. இது ஒன்று தான் கண்டென்ட் போது ஃபுல் எபிசோடில் மோஸ்ட்லி இதுதான் இருக்க போகுது. அதனால் நம்ம இதை டீட்டெயிலாகவே பேசுவோங்க. ஃபர்ஸ்ட் ப்ரோமோ, செகண்ட் ப்ரோமோ, இது வந்து இந்த ஒரு சம்பவம் நடக்குது. 3வது ப்ரோமோ பேட்ச் வந்துச்சு இல்லையா, அது இந்த சம்பவம் நடந்த பிறகு வரக்கூடிய பேட்ச். 4வது ப்ரோமோ ஒன்று கொடுத்தாங்கல்ல, இது இந்த ஃபர்ஸ்ட்டு செகண்டுக்கு முன்னாடி நடந்த விஷயம். மொதல் ப்ரோமோ 2வது ப்ரோமோக்கு முன்னாடி நடந்த விஷயம் தான் 4வது ப்ரோமோ. அதாவது என்ன நடக்குது இந்த வீட்டுக்குள்ள அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திரைகள் மூடுறாங்க, எல்லாரும் பெட்ரூமில் இருங்க அப்படின்னு சொல்கிறாங்க. பெட்ரூமில் இருக்க வச்சுக்கிட்டு லிவிங் ஏரியாவில் வீக்லி டாஸ்க்குக்காக ஒரு ஏற்பாடுகள் நடந்துக்கிட்டு இருக்கு. ராஜாராணி டாஸ்க்காக இருக்குமோன்னு எனக்கு தோணுது. அந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்துக்கிட்டு இருக்கு இல்லையா? ஸோ அப்படி நடக்கும்போது இந்த வீட்டுக்குள்ள பெட்ரூமில் கேர்ள்ஸ் இருக்காங்க, பாய்ஸ் பெட்ரூம்குள்ள பாய்ஸ் இருக்காங்க. அப்படி அங்கே உட்காந்துக்கிட்டு இருக்கும்போது தான் சாச்சனா கிட்ட எல்லாரும் பேசிக்கிட்டு இருக்காங்க. ஆக்சுவலாக சாச்சனா கிட்டன்னு வந்து பேசணும்னு பேசலை, கேர்ள்ஸ் எல்லாருமே சேர்ந்து பேசிக்கிட்டு இருக்கும்போது சாச்சனாவுடைய டாபிக்கு உள்ள நடுவில் வருது. எல்லாரும் என்ன சொல்றாங்கன்னா, ஒரு விஷயம் சொல்லும் போது நீ வந்து அடம்பிடிக்கிற, ஏத்துக்க மாட்ற, நீ வந்து என்ன சொல்றன்னா, இப்ப நாங்க போய் ஏதாச்சும் எதனா ஒரு டாஸ்க்ல வந்து தோத்துட்டோம் அப்படின்னும் போது நான் போயிருந்தா நான் நல்லா பண்ணியிருப்பேன் அப்படின்லாம் நீ சொல்ற. இதுவே வேற யாராச்சும் உனக்கு சொன்னாங்கன்னா, வேற யாராச்சும் அப்படி சொன்னா அது உனக்கு கஷ்டமா இருக்கு, நீ எது தப்புன்னு சொல்றியோ அதையே தான் நீ பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி சாச்சனா கிட்ட சொல்லிட்டு இருந்தாங்க. அது வந்து சாச்சனா பத்தி நான் பேசவே விரும்பல, ஏன்னா பின்னாடி பேசுவோம். இந்த 3வது ப்ரோமோ இருக்கு இல்லையா, அந்த 3வது ப்ரோமோவில் கேடுகட்ட ஒரு வேலையை அந்த பொண்ணு பார்த்துச்சு, அதை நம்ம பேசுவோம். இது நடக்குதா? இதுக்கு நடுவில் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கேர்ள்ஸ் வந்து ரெஸ்ட் ரூம் போகணும் அப்படின்ற ஒரு கோரிக்கையை வைக்கிறாங்க. ஸோ இந்த 2 பெட்ரூமுக்கும் நடுவில் இருக்கக்கூடிய அந்த திரைகள் வந்து விளக்கப்படுது. பாய்ஸ் பெட்ரூமுக்கும் கேர்ள்ஸ் பெட்ரூமுக்கும் நடுவில் இருந்து அந்த திரைகள் வந்து விளக்கப்படுது. இந்த 2 பெட்ரூமுக்கும் நடுவில் இந்த சோஃபாலாம் இருக்கு இல்லையா, அங்கே வந்து உட்காந்து எல்லாரும் ஜாலியாக தான் பேசிகிட்டு இருக்காங்க. ரொம்ப கேஷுவலாக ஃபன்னாக போயிட்டு இருக்கு. அப்போ பவித்ரா வந்து தலை வலிக்குதுன்னு சொன்னாங்க. தலை வலிக்குதுன்னு சொல்லி அவங்க படுத்துட்டு இருக்காங்க. அந்த டைமில் நம்ம அருண் இருக்காருல்ல, அருண் ஏற்கனவே வந்து ராணுவுக்கு மாமா வேலை பார்க்குறேன்னு சொன்னார். அவர் என்னன்னா, நைட்டில் நீ உண்மையான உனக்கு ஃபீலிங்ஸ் இருந்தால் சொல்லு, பாய்ஸ் டீம் இருக்கும் உனக்காக அப்படின்னு சொல்லிட்டு உசுப்பேத்துறாரு. அவன் அன்னைக்கு நைட்டே உசுப்பேத்தினாரு. என்ன ராணுவம் பண்ணு, ராணுவம் ஜாலியாக பண்ணு அப்படின்ற மாதிரி பேசினார். இன்னைக்கும் ராணுவம் என்ன பண்றாரு அப்படின்னா, அங்க உங்க ஆளுக்கு வந்து தலைவலிக்குதுன்னு சொல்றாங்க, இந்நேரம் நீ என்ன பண்ணிருக்கணும், ரூல்ஸ் ஆச்சு இதுவாச்சுன்னு சொல்லி தாண்டி குதிச்சு போய் அவங்களுக்கு சுடுதண்ணி கொடுத்துருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. அவன் வந்து எதுவுமே கண்டுக்கலாம், அவன் பாட்டு என்னமோ பண்ணிட்டு இருக்கான். இந்த ராணுவம் பண்றதுலாம் எப்படி இருக்குன்னா, நார்மலான ஒரு மனுஷன் பண்ற மாதிரி இல்லை, ஏதோ ஒரு கோளாறுத்தனமா பண்ணிக்கிட்டு இருக்காரு. கரெக்டான பேர் அதான் வைக்கணும், கோளாறு. அப்படி பண்ணிக்கிட்டு இருக்கும்போது என்ன நடக்குதுன்னா, மறுபடியும் அருண் வந்து அதே சொல்றாரு, நீ தாண்டி போ, ரூல்ஸ் எல்லாம் பார்த்துக்கலாம், தாண்டி போய் அவங்களுக்கு சுடுதண்ணி கூட இம்ப்ரெஸ் பண்ணி அப்படி இப்படின்னு சொல்ல இவர் சொன்னதை கேட்டு அவன் என்ன பண்ணிட்டான்னா, ஒரு உணர்ச்சி வசப்பட்டு தாண்டிட்டான். ராணுவம் வந்து உள்ள தாண்டாப்பல தாண்டிட்டு அதுக்கப்புறமா என்ன பண்ணுறாருன்னா, சுடுதண்ணி கொண்டு வந்து கொடுக்குறாரு. பவித்ரா வேணான்னு சொல்கிறாங்க, வேண்டாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இப்போ என்ன நடக்குதுன்னா, இவர் தாண்டிட்டார் இல்லையா, அருண் தாண்டுன்னு சொல்கிறாரு. எல்லாரும் உட்காந்துருக்காங்க, கேர்ள்ஸ் எல்லாம் உட்காந்துருக்காங்க. எல்லாரும் என்ன நினச்சிருப்பாங்க, அருண் தானே சொல்லிட்டு இருக்காரு அப்படின்னு தான் நினச்சிருப்பாங்க. இவன் தாண்டிடுவான் அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு யாருக்குமே இல்லைங்க. ஸோ தாண்டிட்டார், டக்குன்னு வந்து தாண்டின பிறகு என்ன நடக்குதுன்னா, அந்த இடத்துல ஒரு பனிஷ்மெண்ட்டு பண்ண சொல்கிறாங்க. பவித்ரா அக்கா, எனக்கு உங்களை ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லி அவங்க மூஞ்ச பார்த்து 10 முறை சொல்லுங்கன்னு சொல்லிட்டு சாச்சனா தான் இந்த டாஸ்க்கு கொடுக்குது. சரிங்களா? அவர் வந்து அந்த டாஸ்க்கை ஒழுங்காக பண்ணாமல் ஒரு மாதிரி விளையாட்டுத்தனமாக அவர் வந்து பண்ணிட்டு இருந்தார். அந்த நேரத்தில் மஞ்சரி என்ன சொல்கிறாங்கன்னா, சரி ஓகே, இது வந்து நீங்கள் ஃபன்னாக பண்ணிட்டீங்க, ஆனால் அந்த மாதிரி பண்ணாதீங்க, ஃபன்னுக்காக வந்து நம்ம ரூல்ஸை வந்து இது பண்ணக்கூடாது, வச்சு விளையாடக்கூடாதுன்னு சொல்லிட்டு மஞ்சரி வந்து சொன்னாங்க. ஆக்சுவலாக மஞ்சரி அந்த இடத்துல ஒரு தப்பு பண்ணிட்டாங்க. என்னன்னா, முதல்ல அவங்க கேட்டிருக்க வேண்டியது அருணை தான். அருண், நீங்கள் தான் இந்த மாதிரி வந்து உசுப்பேத்தி அவர் இப்போ தாண்டிட்டாரு, ஏன் அந்த மாதிரி பண்ணுறீங்க, அந்த மாதிரி பண்ணாதீங்கன்னு அருண் அப்பயே கேட்டிருக்கணும். ஆனால் அவங்க அது கேட்கல. பட் இருந்தாலும் ராணுவ கேட்குறாங்க. ராணுவ அந்த இடத்துல என்ன பண்ணுறாருன்னா, அவர் இன்னும் ஹைப்பர் ஆக ஆரம்பிக்கிறார். இவங்க கேட்ட உடனே சரி நான் வந்து தப்பு பண்ணிட்டேங்க, வந்துடக்கூடாதுங்க அப்படின்னு சொல்லிட்டா பிரச்சனை இல்லை. ஆனால் இவர் என்ன பண்ணுறாரு அடுத்தடுத்துன்னு பார்த்தீங்கன்னா, என்ன இந்த மாதிரி கேட்குறீங்க, அப்போ நீங்கள் வந்து போன வாட்டி வரலையா, அப்போ அதெல்லாம் கரெக்டாக பவித்ரா கிட்ட கேட்குறாரு, நான் வந்தது உனக்கு தப்பாக தோணுதா, கேர்ள்ஸ் நான் வந்தது உங்களுக்குலாம் தப்பாக தோணுதா, இப்படி போயிட்டார் அவர். போன வாரம் அவங்க வந்ததுக்கு நான் பர்மிஷன் கேட்டு தான் வந்தேன், இந்த வாரம் நான் கேப்டன் அப்படிங்கிறதுனால நான் சொல்கிறேன், இது வந்து ரூல்ஸ் இருக்கு இல்லையா, ரூல்ஸை வந்து நீங்கள் ஃபன்னுக்காக ரூல்ஸ் மீறக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்கிறாங்க.
இப்படி தான் இந்த கான்வர்சேஷன் ஆரம்பிக்குது. அப்படியே ஆரம்பிச்சு என்ன ஆகுதுன்னா, ஒரு பக்கம் ராணுவம் வந்து ஹைப்பர் ஆகி வந்து கத்த, இன்னொரு பக்கம் மஞ்சரி என்ன சொல்கிறாங்க, நீங்கள் பனிஷ்மெண்ட்டும் ஒழுங்காக பண்ணலை, பர்மிஷன் எங்ககிட்ட கேட்கல, வர்றதுக்கான பர்மிஷன் எங்ககிட்ட கேட்கல, வந்துட்டீங்க, நாங்கள் ஒரு பனிஷ்மெண்ட் கொடுக்குறோம், அதையும் நீங்கள் சரியாக பண்ணலை அப்படின்னு பேசிகிட்டு இருக்கும்போது தீபக் உள்ள வரார். தீபக் உள்ள வந்து இவரை கூப்பிடுறாரு, ராணவ் இப்போ நீ எதுக்கு போன, தண்ணி கொடுத்துட்டியா, வா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறாரு. மஞ்சரி என்ன சொல்றாங்க, நான் பேசிட்டு இருக்கேங்க, நீங்க அதுக்குள்ள ஏன் கூப்பிடுறீங்க, இல்ல இந்த பக்கம் வா அப்படின்னு சொன்னோடனே ராணவ் அந்த பக்கம் போயிட்டாரு. இப்போ அவங்க சொல்றாங்களா, அவங்க கிட்ட கேளு, என்னன்னு கேளு, பேசு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. ஸோ அப்போ இவங்க தீபக் கிட்ட சொல்றாங்க, நான் பேசிட்டு தானே இருக்கேன் சார், நீங்க ஏன் அதுக்குள்ள கூப்பிட்டீங்க, அவர் பனிஷ்மெண்ட்டே முடிக்கல அப்படின்னும் போது, பனிஷ்மெண்ட் வந்து அவர் சரியா பண்ணலன்னு ஒருத்தவங்க சொல்றாங்க, சாச்சனா இல்லை பண்ணிட்டாரு அப்படின்னு சொல்றாங்க. சாச்சனா ஆண்களுக்கு சொம்பு, ஏன்னா நாமினேஷன் ப்ராசஸ் அதுக்காக, சரிங்களா, இது நடக்குது. இப்படியே இருந்துகிட்டு ராணவ் டக்குன்னு என்ன சொல்லிட்டாருன்னா, நீங்க என்ன டார்கெட் பண்ணாதீங்க மஞ்சரி அப்படின்னு சொல்லிட்டு விஷால உள்ள வச்சு பேசுறாரு. இவங்க இதுக்கு முன்னாடி ஏதோ ஒரு டாஸ்க் கொடுத்துருக்காங்க போல, ஃப்ராக் ஜம்ப் அப்படின்ட்டு ஏதோ கொடுத்துருக்காங்க போல. அதுல ராணவ், ராயன், அப்புறமா விஷால் 3 பேர் இருந்திருக்காங்க. யாரோ தூங்கி இருக்காங்க இந்த 3 பேர்ல, அதனால இவங்களுக்கு யாருன்னு தெரியல. ஸோ நீங்கள் 3 பேருமே பண்ணுங்கன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ராயன் அந்த டாஸ்க்கு வந்து ஒழுங்காக பண்ணி முடிக்கிறாரு, விஷால் வந்து அந்த டாஸ்க்கு வந்து ஒழுங்காக பண்ணி முடிக்கிறாரு. இவர் வந்து பாதியிலே நிற்கும் போது இவங்க வேற ஏதோ ஒரு விஷயத்த வந்து சொல்லியிருக்காங்க போல. அப்போ இவர் என்ன கேட்குறாரு, ராணவ் நீங்கள் வந்து என்ன அங்கேயும் அப்படி தான் டார்கெட் பண்ணீங்க, ஏன் விஷால் அந்த டாஸ்க்கு ஒழுங்காக பண்ணவே இல்லையே, நீங்கள் அவனை எதுவுமே கேட்கவே இல்லையே, ஆனால் நீங்கள் என்ன தானே கேட்டீங்க அப்படின்னு சொல்லி இவர் வந்து சொல்லும்போது மஞ்சரி என்ன சொல்கிறாங்கன்னா, இல்லை அவர் அந்த டாஸ்க் அந்த நான் சொன்ன டிஸ்டன்ஸ்க்கு அவர் போயிட்டாரு, அதனால அவரை நான் எதுவுமே சொல்லலை, நீங்கள் பாதியிலே இருந்தீங்க, அதனால நான் உங்ககிட்ட சொன்னேன்ற மாதிரி சொன்னாங்க. இது விஷால் கிட்ட போகவுடனே விஷால் வந்து ரொம்ப நேரத்துக்கு விஷால் சைலண்டாக தான் இருந்தான். எனக்கு தெரிஞ்சு விஷாலுக்கு ராணுவ பார்த்தா பயங்க, சீரியஸா ராணுவ பார்த்தா அப்படி பயப்படுறான், வாயவே திறக்கல. ராணுவ வந்து ஒரு 10 முறையாச்சும் விஷால் பேரை சொல்லி, அப்போ விஷால் வந்தா உங்களுக்கு தப்பு இல்லை, விஷால் பண்ணலன்னா உங்களுக்கு தப்பு இல்லை, நான் பண்ணாதான் உங்களுக்கு தப்பு, நீங்க என்னதான் டார்கெட் பண்றீங்க, நீங்க விஷாலை எதுவுமே கேட்க மாட்டீங்கன்னு ரிப்பீட்டடா விஷால் பேரை சொல்லிக்கிட்டே இருக்காப்புல. கொஞ்ச நேரம் கழிச்சு அதுக்கப்புறமா தான், உனக்கு அவங்க டார்கெட் பண்ற மாதிரி தோணுச்சுன்னா அவங்க கிட்ட பேசு, விஷால் நீ என் பேரை உள்ள கொண்டு வராதுன்னு சொல்லிட்டு விஷால் அப்புறமா தான் பேசுறாரு. இது நீங்க ப்ரோமோல பார்த்த விஷயம். அதுக்கப்புறமா என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, ஓரளவுக்கு வந்து இதை வந்து பேசி எல்லாரும் வந்து காம்ப்ரமைஸ் பண்ணுறாங்க, ஓச்சிட்டாங்க. அந்த நேரத்தில் மஞ்சரி வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த டாஸ்க் தீபக் தான் கேட்குறாரு, இந்த டாஸ்க் வந்து நீங்கள் எதுக்காக கொடுத்தீங்க, சுவாரஸ்யத்துக்காக கொடுத்தீங்களா இல்லை பனிஷ்மெண்ட்டாக கொடுத்தீங்களான்னு கேட்குறாரு. இவங்க என்ன சொல்கிறாங்க, நான் பனிஷ்மெண்ட்டை தான் கொடுத்தேன், ஆனால் எதுக்கு கொடுத்தேன்னா அவங்க 3 பேரும் தூங்கிட்டு இருந்தாங்க, அதனால் ஃப்ராக் ஜம்ப் பண்ணால் கொஞ்சம் பூஸ்டப்பாக இருக்கும் அப்படின்றதுனால நான் கொடுத்தேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது தீபக் ஆரம்பிக்கிறாரு. எதுக்கா இப்போ அந்த பிக் பாஸ் கொடுத்த அந்த ரூலில் வந்த விஷயம் என்ன அப்படின்னா, மைக்கு சரியாக மாட்டலை, இல்லை நாய் குலைக்குது, யாராச்சும் தூங்குறாங்க, விதிகளை யாராச்சும் மீறினாங்க அப்படின்னா அந்த நபருக்கு பதிலாக இன்னொரு நபருக்கு நீங்கள் பனிஷ்மெண்ட் கொடுக்கணுன்ற மாதிரி தான் வந்துச்சு. அந்த பனிஷ்மெண்ட்டை தான் இவங்க எப்படி கொடுக்குறாங்கன்னா டாஸ்க் மாதிரி கொடுக்குறாங்க, சரிங்களா. ஸோ எனக்கு என்ன ஒரே கேள்வினா, ஒரு கேப்டனுக்கு இந்த வீட்டுக்குள்ள அதிகாரம் இருக்கு, அதிகாரத்தை மீறி ஒரு விஷயத்த பண்ணுறாங்கன்னா ஓகே, அது அவங்களுக்குன்னு இருக்கக்கூடிய ஒரு அதிகார வரம்புக்குள்ள ஒரு விஷயம் பண்ணும்போது அது இவங்களுக்கு பிரச்சனையா மாறுது அப்படின்னா அது மஞ்சரி அப்படிங்கிறதுனால தான் பிரச்சனையா மாறுது தவிர்த்து, இதே விஷயத்த போன வாரம் அருண் பண்ணும்போது கேர்ள்ஸ் எல்லாரும் ஸ்போர்ட்டிவா பண்ணாங்க. கட்டத்துக்கு மேல போய் பாய்ஸ்ல விஜய் விஷால் தப்பு பண்ணா அப்படின்றதுக்காக விஷாலுக்கு பனிஷ்மெண்ட் கொடுக்கக்கூடாது, டாஸ்க் கொடுக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக சிவகுமார்ல இருந்து தீபக்ல இருந்து முந்திக்கிட்டு வந்து நான் பண்றேன், அவனுக்கு பதிலாக நான் பண்றேன்னு சொல்லிட்டு பேசினாங்க. இது வந்து போன வாரம் நடந்துச்சு. இந்த வாரம் மஞ்சரி என்ன சொன்னாலும் இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, நீங்கள் வந்து டார்கெட் பண்ணுறீங்க அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்கிறாங்க. ஸோ மஞ்சரியை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு ஒரு விதமான ஒரு ஆட்டிடியூட் இருக்குது. ஏன்னா அவங்க வந்து கொஞ்சம் வயசுலையும் பெரியவங்க, வெளியில் வந்து கொஞ்சம் பேச்சாளர் அப்படின்னும் போது இப்போ முத்துக்குமரனுக்கு ஒரு ஆட்டிடியூட் இருக்கு இல்லையா, அதே மாதிரியான ஆட்டிடியூட் மஞ்சரிக்கிட்டையும் இருக்குது. ஸோ இந்த ஆட்டிடியூடோட இவங்க கேப்டன்ஷிப்பை சேர்த்து அவங்க பண்ணும்போது இது எல்லாருக்கும் வந்து தப்பாக தெரியுது. இதான் சொல்கிறோம், ஒரு பையன் பண்ணும்போது அதை நம்ம ரசிப்போம், ஒரு பொண்ணு பண்ணும்போது என்ன ஓவராக இருக்கே அப்படின்ற ஒரு எண்ணம் நமக்கு வரல, அந்த எண்ணம் தான் இந்த பிரச்சனைக்கு காரணம். இப்படி தீபக் வந்து மஞ்சரி கிட்ட கேட்குறாரு, கேட்ட உடனே நடுவில் அருண் என்ன பண்ணுறாருன்னா, அவங்க சொல்கிறாங்க நான் வந்து கொஞ்சம் வேக்கப்பாக இருக்கும் பூஸ்டப்பாக இருக்கும்னு சொல்லிட்டு தான் நான் அதை கொடுத்தேன் அப்படின்னு சொல்லும்போது அருண் தீபக் கிட்ட என்ன சொல்கிறாருன்னா, அப்போனா ஒரு காஃபி போட்டு கொடுக்க வேண்டியதானே பூஸ்டப்பாக இருக்கும்ல அப்படின்னு சொல்லிட்டு அருண் கிட்ட சொல்கிறாரு. இது எப்படி இது வந்து அருணை பொறுத்த வரைக்கும் தப்பு இல்லையா.
இப்போ ஒருத்தவங்க பேசிட்டு இருக்காங்க, சீரியஸா ஒரு விஷயம் பேசிட்டு இருக்காங்க, அவ்வளோ பிரச்சனைங்க, கையாமுயான்னு காதெல்லாம் வலி வந்துருச்சு, இங்கே நமக்கே வலி வந்துருச்சு. அப்போ அங்கே இருக்கிறவங்களாம் என்ன சொல்லிட்டாங்க, இந்த திரைகள் மட்டும் திறந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், நாங்கள் யாருமே இங்கே இருக்க மாட்டோம், எல்லாரும் நாங்கள் ஓடிடுவோம், இது மூடி இருக்கிறதுனால தான் நாங்கள் உட்காந்துருக்கோம், தயவுசெய்து விடுங்கன்னும் போது யாருமே விடலை. மஞ்சரி விட்டா ராணம் விடலை, ராணம் விட்டா மஞ்சரி விடலை, இப்படியே தான் ஒருத்தர் மாற்றி மாற்றி பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ அருண் இந்த கமெண்ட்டை பாஸ் பண்ணுறாரு, தீபக் கிட்ட தான் பாஸ் பண்ணுறாரு. அந்த நேரத்தில் மஞ்சரி சொல்கிறாங்க, திஸ் இஸ் நாட் ஃபன்னி அருண், இப்படி பண்ணாதீங்க அருண் சொல்கிறாங்க. சொன்ன உடனே இல்லைங்க, அந்த டைமில் அருண் சாரிலாம் கேட்கல, இல்லைங்க நான் வந்து இவர்கிட்ட தாங்க சொல்லிட்டு இருந்த மாதிரி சொல்லிட்டு விட்டாங்க. ஸோ இதுக்கப்புறமா தாங்க ஒரு விஷயம் நடக்குது. பேசிட்டாங்களா, பேசி ராணுவ வந்து என்ன சொல்றாருன்னா, நீங்க என்ன டார்கெட் பண்றீங்க அப்படின்ற மாதிரி சொல்றாரு. இதுக்கு மஞ்சரி என்ன சொல்றாங்கன்னா, நான் டார்கெட்லாம் பண்ணல, உங்களுக்கு அந்த மாதிரி தோணுச்சு அப்படின்னா உங்களுக்கு அந்த மாதிரி தோன்றதுல உங்க விருப்பம், அதுக்கு நான் எதுவுமே சொல்ல விரும்பல. ஆமா நான் உங்களை டார்கெட் பண்ணிட்டேன்னா சாரின்ற விஷயம்லாம் என்கிட்ட இருந்து வராது. சூப்பரா சொன்னாங்க. நான் சாரி கேட்கணும்னு எதிர்பார்த்தீங்கன்னா அது என்கிட்ட இருந்து வராது. ஆனால் நான் உங்களை ஏதோ ஒரு ஆக்ஷன் நான் பண்ணது உங்களுக்கு டார்கெட் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா அது என்னன்றதை நான் யோசிக்கிறேன், நான் யோசிச்சு அதை மாற்றிக்க ட்ரை பண்ணுறேன், பட் நான் சாரி கேட்க மாட்டேன், ஏன்னா நான் அதை பண்ணலை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லிட்டாங்க. சொன்ன பிறகு மஞ்சரி வந்து என்ன பண்ணுறாங்கன்னா அருணை பார்க்குறாங்க, அருண் வந்து மஞ்சரியை பார்க்குறாரு. அந்த நேரத்தில் அருண் என்ன சொல்கிறாருன்னா, சாரி மஞ்சரி அப்படின்ற மாதிரி சொல்கிறார். அப்போதான் மஞ்சரி என்ன கேட்குறாங்கன்னா, இந்த மாக்கிங் அப்படிங்கிற வார்த்தை அங்கே தாங்க வருது. அருண் இல்லை அருண், நம்ம சீரியஸாக நம்ம பேசிகிட்டு இருக்கும்போது ஒரு விஷயம் நீங்கள் பண்ணுறீங்களே, மாக்கிங் பண்ணுறீங்களேன்னு சொல்லிட்டாங்க. நாங்கள் சீரியஸாக பேசிகிட்டு இருக்கோம், மாக்கிங் அப்படின்ற வார்த்தையை அங்கே தான் அவங்க யூஸ் பண்ணுறாங்க. அதுக்கப்புறமா வந்து அவங்க அந்த சென்டென்ஸ் ஆனால் அவங்க கம்ப்ளீட் பண்ணலை, என்ன சொல்கிறாங்கன்றதை கம்ப்ளீட் பண்ணலை. இப்படி நாங்கள் சீரியஸாக ஒரு கான்வர்சேஷன் போயிட்டு இருக்கும்போது நீங்கள் நடுவில் மாக்கிங் பண்ணுறீங்க அப்படின்ற மாதிரி தான் அவங்க ஸ்டார்ட் பண்ணாங்க. பட் அவங்க அதுக்கப்புறமா என்ன சொன்னாங்கன்னா, மாக்கிங் பண்ணுறீங்க, இதுக்கு பேர் தான் மாக்கிங் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. பட் மாக்கிங் அப்படிங்கிறது அருண் பண்ணது மாக்கிங்கான்னு கேட்டால் ஆமாம். இப்போ ரொம்ப உச்சக்கட்ட கோவத்தில் 2 பேர் பேசிகிட்டு இருக்கும்போது மஞ்சரி தீபக் கிட்ட ஒரு விஷயத்த சொல்கிறாங்க, அதுக்கு இவர் கமெண்ட் பாஸ் பண்ணும்போது அது யாருக்கான கமெண்ட்டாக இருக்கும்? ஆப்வியஸாக அது மஞ்சரிக்கான கமெண்ட்டாக தான் இருக்கும். அதைத்தான் அவங்க கேட்டாங்க. ஸோ அருண் மஞ்சரிக்கான கமெண்ட்டை தான் கொடுத்துட்டு அது கேட்ட உடனே, கேட்காதுன்ற ஒரு இதில் வந்து அவர் கொடுத்துட்டாரு. கேட்ட உடனே நான் உங்ககிட்ட சொல்லலை, இவர்கிட்ட சொன்னேன். யாருக்கிட்ட சொன்னால் என்ன ராசா, அந்த கமெண்ட் யாருக்கு? மஞ்சரிக்கு. இதைத்தான் அவங்க கேட்டாங்க. இதைத்தான் முத்துக்குமரனும் கேட்டார். அதே முத்துக்குமரன் வேற வேலையும் பார்த்து விட்டார். அதையும் நான் சொல்கிறேன், ஃபுல் எபிசோடு தான் பேசுவோம். உடனே அருணுக்கு மாக்கிங்கிற வார்த்தையை கேட்ட உடனே ட்ரிகர் ஆகிட்டாருங்க. ட்ரிகர் ஆகிட்டு ஒரு நிமிஷம், 1 மினிட்னு சொல்லிட்டு அவர் பாட்டு ஒரு பக்கம் கத்த ஆரம்பிச்சார். நீங்கள் என்ன சும்மா என்ன மாக்கிங், அப்புறம் டிஸ்மிசிவ், உள்ளே இருந்துக்கிட்டு ஆர்ஜி ஆனந்தி சொல்கிறாங்க டிஸ்மிசிவ்ன்ற வார்த்தையை நான் தான் சொன்னேன், ஆனால் மஞ்சரி சொன்னதா அவங்க சொல்லிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு ஆனந்தி சொல்லிட்டு இருக்காங்க. இது ஒரு பக்கம் இருக்கா. இவர் வந்து என்ன சொல்லிட்டாருன்னா, இனிமேல் இந்த மாதிரி நீங்கள் சொல்லாதீங்க, இந்த டிஸ்மிசிவ் அதுக்கப்புறமா மாக்கிங் பண்ணுறன்ற மாதிரிலாம் என்கிட்ட சொல்லாதீங்க அப்படின்னு சொல்லும்போது மஞ்சரி என்ன சொன்னாங்கன்னா, நீங்கள் பண்ணுற விஷயம் மாக்கிங் மாதிரி இருந்தால் நான் நிச்சயமாக சொல்லுவேன், எனக்கு அது மாக்கிங்காக தெரிஞ்சுதுன்னா நான் சொல்லுவேன், நீங்கள் பண்ணலைன்னா நான் சொல்ல மாட்டேன் அப்படின்னு திருப்பி இவங்க இதை சொல்ல, இவர் மாக்கிங்னு சொல்லாதீங்கன்னு சொல்ல, இப்படியே போயிட்டு இருந்துச்சு. அதன் பின்னாடி தான் இவங்க வந்து நான் வார்த்தையை மாற்றி சொல்லட்டுமா, கேலின்னு சொல்லட்டுமா, தெகிடின்னு சொல்லட்டுமா அப்படின்ற மாதிரி, தெகிடி இல்லை பெகிடியே ஏதோ ஒன்று சொன்னாங்க. ஸோ இப்படி தமிழ் வார்த்தைகளில் சொன்னாங்க, கேலின்னு சொல்லட்டுமா. அப்போ என்ன சொன்னாங்கன்னா, கேலி அப்படிங்கிற ஒரு வார்த்தைக்கான அர்த்தம் டிக்ஷனரியில் மாக்கிங் தான் இருக்கும், நீங்கள் பார்த்துக்கோங்க அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ஸோ இந்த கான்வர்சேஷன் அப்படியே பில்ட் ஆகி கேர்ள்ஸ் டீம் கிட்ட போகுது. டக்குன்னு அருண் என்ன சொல்லிட்டாரு, இப்போ நீங்கள் பண்ணுறீங்கல்ல இந்த டிக்ஷனரின்னு சொன்ன உடனே, இப்போ நீங்கள் பண்ணுறீங்கல்ல இதுக்கு பேர் என்ன, அப்போ இது மாக்கிங் இல்லையா, நீங்கள் என்ன டார்கெட் பண்ணுறீங்க, அப்போனா நீங்கள் என்ன மாக்கிங் பண்ணுறீங்க, நீங்களும் தான் மாக்கிங் பண்ணுறீங்கன்ற மாதிரி சொல்ல, அந்த டைம் தான் இவங்க என்ன வார்த்தையை விடுறாங்க, கண்ணாடியை போய் பாருங்க யாரை மாக்கிங் பண்ணுறாங்கன்னு உங்களுக்கு தெரியுன்றத சொல்லிட்டாங்க. இவங்களும் பதிலுக்கு மாக்கிங்கை செஞ்சாங்க. ஸோ இது லேட்டராக தப்பாக போயிடுச்சு. அந்த இடத்துல அருண் வந்து அப்போ இது என்ன, இப்போ நீங்கள் பண்ணுறதுக்கு பேர் என்ன, இது மாக்கிங் இல்லையா அப்படி இப்படின்னு பேச, பவித்ரா சும்மா தாங்க இருந்தாங்க. ஆனால் பவித்ரா மேலே இந்த விஷயத்தில் தப்பு இருக்குது. நான் சொல்கிறேன், பவித்ரா அந்த நேரத்தில் என்ன சொன்னாங்க அப்படின்னா, அவங்கள பேச விடுங்களேன், அவங்கள நீங்கள் ஏன் பேச விட மாட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தை தாங்க கேட்டாங்க. அப்படி கேட்ட உடனே அருண் வந்து பவித்ரா மேலே பாஞ்சு என்ன தெரியுமா சொன்னார், இந்த எல்லா பிரச்சனைக்கும் காரணம் நீங்கள் தான் அப்படின்ட்டாரு. பவித்ரா ஷாக்கு, பார்க்குறவங்களும் ஷாக்கு, என்னது நான் என்னடா பண்ணேன் அப்படின்னு. பவித்ரா நான் என்ன பண்ணேன் அப்படின்னு சொல்லி கேர்ள்ஸ் டீம்லாம் அப்போ தான் கத்த ஆரம்பித்தாங்க.
நான் என்ன பண்ணேன், எதுக்கு பவித்ராவை சொல்கிறேன்னு சொல்லிட்டு எல்லாரும் கத்திட்டு அருண் ஒரு கட்டத்துக்கு மேலே என்ன சொல்லிட்டாரு அப்படின்னா, அவன் உள்ள வந்தான்ல அப்பயே நீ அவனை திரும்பி போக சொல்ல வேண்டியதானே, நீங்கள் ஏன் சொல்லலை அப்படின்றத கேட்டார். இது எவ்வளோ தப்பான ஒரு விஷயம். கேட்டார். முதல்ல பவித்ரா தான் காரணம்னு சொன்னதே தப்பு. ஏன்னா சும்மா இருந்தவனை சுரண்டி உள்ளே போக சொன்னதே அருண் தான். நீங்கள் உள்ளே போக சொல்லிட்டு அவங்க ஒரு ஆர்வக்கோளாறுன்னு தெரிஞ்சுதான் அருண் அதை சொல்கிறாரு. அந்த ஆர்வக்கோளாறுத்தனத்தில் அவன் போயிட்ட பிறகு இதை அந்த பொண்ணு மேலே நீங்கள் தூக்கி போட்டது, இதுதான் அருணுடைய உச்சக்கட்ட வன்முறை. இது ஒரு பெண்ணின் மேலே அருண் வைக்கக்கூடிய ஒரு வன்முறை. பச்சையாக அந்த பொண்ணு ஒரு கேரக்டர் அசாசினேஷன் பண்ணிட்டார். அவன் வரும்போது நீ ஏன் சொல்லலை, அவன் அங்கே அவ்வளோ விஷயம் பண்ணும்போது நீ ஏன் சும்மா இருந்தா, நீ போன்னு சொல்ல வேண்டியதானே அப்படின்றத கேட்டார். ஆனால் அதில் ஒரு பாயிண்ட் இருக்குது, அருண் கேட்டதில் ஒரு பாயிண்ட் இருக்குது. ஆனால் இந்த பிரச்சனைக்கெல்லாம் காரணம் நீ தான் சொன்னார் பார்த்தீங்களா, அது தப்பு. ஸோ இது பயங்கரமாக சௌந்தர்யா ஒரு பக்கம் கத்த, ஜாக்லின் கேட்குறாங்க. அவங்க முதல்ல பவித்ராவே கேட்டாங்க, அவரை சும்மா இருந்தவரை உள்ளே வர சொன்னது யாரு, உள்ளே தாண்டி போய் சுடுதண்ணி கொடுக்க சொன்னது யாரு, அருண் தானே அப்படின்னும் போது ராணுவம் முழிக்கிறான், வாயை திறக்கல. ஜாக்லின் கேட்குறாங்க, அவன் கேட்கறது கரெக்ட் தானே, நீ தானே வர சொன்ன, நீ தானே உள்ள வர சொன்ன, அப்புறம் நீ எதுக்கு அவளை எதுக்கு சொல்ற அப்படின்ற மாதிரி கேட்க, அந்த இடத்துல தான் முத்துக்குமரனுடைய என்ட்ரி. முத்து நான் கதை தான் சொல்கிறேன், ஏன்னா அப்படி தான் நடந்துச்சு, நான் அதான் சொல்கிறேன். ஏன்னா இப்படி சொல்லும்போது தான் உங்களுக்கு புரியும் எக்ஸாக்டாக என்ன நடந்துச்சு. ஏன்னா வீடியோ காட்ட முடியாது, ஃபுல் எபிசோட் வரும்போது நீங்கள் பார்ப்பீங்க. இதை நான் சீன் பை சீனாக சொன்னதான் உங்களுக்கு எது சரி எது தப்புன்னு புரியும். நான் என்னோட பெர்ஸ்பெக்டிவ் தான் சொல்லுவேன், என்னோட ஒப்பீனியனை தான் சொல்லுவேன். இதிலிருந்து நீங்கள் எடுத்துக்கோங்க யார் சரி யார் தப்புன்றது. முத்து என்ன சொல்கிறாருன்னா, அருண் நீ மார்க்கிங் தான் பண்ணுற, நிப்பாட்டுன்றார். அருணுக்கும் முத்துக்குமரனுக்கும் சண்டை. இப்போது ஒருத்தவங்க பேசும்பொழுது நீ பதிலுக்கு இன்னொரு விஷயம், அவங்களுடைய கமெண்ட்டுக்கு நீ எதிர் கமெண்ட் பாஸ் பண்ணாலே நீ அந்த கமெண்ட் அவங்களுக்கு தான் சொல்கிற, அப்போ அது அவங்களுக்கு மார்க்கிங்காக தெரியுதுன்னும் போது அது மார்க்கிங் தான் அப்படின்றத முத்துக்குமரன் சொல்லுவோம். அந்த இடத்துல பயங்கரமாக காண்டாயிடுறாரு யார், தீபக் முதற்கொண்டு. ஸோ உள்ளே போகிறாங்களா, உள்ளே போன பிறகு ஒரு கட்டத்துக்கு மேலே முத்துக்குமரனை உள்ளே கூப்பிட்டு பேசுகிறாங்க. தீபக் முத்துவை கூப்பிட்டு என்ன கேட்குறாரு, மஞ்சரி உனக்கு எவ்வளோ நல்லா பழக்கம், அவர் கேட்குறதே பாருங்கள். ஏன்னா முத்து மஞ்சரிக்கு சப்போர்ட் பண்ணிட்டாராம், அதனால எத்தனை நாளாக பழக்கம் இல்லை. அன்றைக்கும் பார்த்தேன் அப்படி தான் அந்த விஷயம். மஞ்சரி ஒரு டாஸ்க்கு கொடுத்து முத்து மஞ்சரி ஒரு டாஸ்க்கு கொடுத்து முத்துக்குமரன் பண்ண முடியாது, அந்த பண்ணார்ல வீம்புக்குனே பண்ணார்ல, அதை பற்றி பேசுகிறாங்க. அன்றைக்கும் அப்படி தான் அவங்க கொஞ்சம் எகிர்னவுடனே நீ ஆஃப் ஆகிட்ட, இன்றைக்கும் அவங்களுக்காக பேசுகிற, என்ன இது எனக்கு ஒன்றும் புரியலையன்ற மாதிரி கேட்கும்போது முத்து அந்த இடத்துல என்ன சொன்னார்னா, நான் யாருக்கும் சப்போர்ட் பண்ண மாட்டேன், எனக்கு எது சரின்னு பட்டுச்சோ அதை தான் நான் பேசுவேன், இந்த விஷயத்தில் அருண் மேலே தப்பு அப்படின்னு சொல்லும்போது அருண் அங்கேருந்து கேட்குறாரு, நான் என்ன தப்பு பண்ணேன், நான் என்ன மார்க்கிங் பண்ணேன், நீ மார்க்கிங் பண்ணலை, நீ எதுக்கு சாரி கேட்ட, அப்போ நீ சாரி கேட்குறன்னா நீ பண்ண தப்பு தானே, அதனால தானே நீ சாரி கேட்குறேன்னு சொல்லிட்டு இப்படி பேசி இவர் ஒரு எக்ஸ்பிளனேஷனை கொடுக்குறாரு. இப்போ முத்துக்குமரனுடைய கேம் ஸ்டார்ட். என்ன ஸ்டார்ட்டு, பாய்ஸ் டீமனுடைய துணை முத்துக்குமரனுக்கு தேவை. ஸோ அதை அந்த இடத்துல இந்த மாதிரி நடக்குது. இவர் சொல்கிறாரு, எனக்கு அருண் மேலே என்ன பர்சனலாக கிரட்ஜ் எதனா இருக்கான்னு கேட்கும்போது அருண் இருக்கலாம், யாருக்கு தெரியும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. ஏன்னா அந்த இடத்துல முத்துக்குமரன் அருணுக்கு சப்போர்ட் பண்ணலையா. முத்துக்குமரன் கிளியராக சொல்கிறாப்புல, ஒருத்தவங்க சீரியஸாக ஒரு விஷயம் பேசிகிட்டு இருக்கும்போது நீ அந்த இடத்துல கமெண்ட் பாஸ் பண்ணது அப்படி தான் இருக்குது, அப்படி தான் இருந்துச்சு. பதிலுக்கு அவங்க ஒரு விஷயம் சொல்ல வரும்போது நீ டக்குன்னு எந்திரிச்சு போனது அது தப்பு. ப்ளஸ் அவங்க உன்னை மார்க்கிங் பண்ணிட்டு இதுதான் மார்க்கிங்னு சொன்னதும் தப்பு, அதையும் நான் போய் அவங்க கிட்ட சொல்லி அது தப்புன்னு சொல்லிட்டேன் அப்படின்ற மாதிரி சொன்னார். சரியா, இது நடக்குது, இந்த சண்டை நடக்குது. இந்த சண்டை நடந்து கொஞ்சம் ஓஞ்ச பிறகு திரைகள் திறக்கப்படுகிறது. திரைகள் திறக்கப்பட்ட பிறகு தான் அந்த ஒரு லெட்டர் வருது. அந்த லெட்டரில் என்ன எழுதிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கேப்டனுக்கு 3 பேட்ச் கொடுப்போம், 3 கிரீன் கலர் பேட்ச். கேப்டன் ஒருதலை பட்சமாக இருக்காங்க, பயாஸ்டாக இருக்காங்க, ஒழுங்காக கேப்டன்ஷிப் பண்ணலை, இந்த மாதிரியான ஏதாச்சும் குற்றச்சாட்டுகள் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் அந்த 3 பேட்ச்லேருந்து ஒரு பேட்சை எடுக்கணும். இப்படி 3 பேட்சும் உங்ககிட்ட இருந்து எடுத்துட்டீங்க அப்படின்னா அவங்களுடைய கேப்டன் பதவி என்பது பறிக்கப்படும். இதை சொல்லிட்டாங்க. இப்போ முத்துனுடைய கேம் என்ன கேம், ஆண்களுக்கு நான் உண்மையாக இருக்கேன். இப்போ அங்கே போய் சப்போர்ட் பண்ணிட்டாரு, அதனால என்ன ஆயிடுச்சுன்னா பாய்ஸ் டீமுக்கு முத்து மேலே ஒரு வெறுப்பு வந்துடுச்சு. இவன் என்ன நமக்கு சப்போர்ட் பண்ணாமல் அங்கே சப்போர்ட் பண்ணிட்டேன், அங்கே நியாயம் இருந்துச்சு. அவர் தான் சொல்கிறாரு, எனக்கு மஞ்சரி பக்கம் நியாயம் இருக்கா, உன் பக்கம் நியாயம் இருக்கான்னு கேட்டால் எனக்கு மஞ்சரி பக்கம் தான் நியாயம் இருக்குது, நான் உங்களுக்காக பேசியிருக்க முடியும், ஆனால் நான் பேசலை. ஏன்னா நீ என்ன பண்ணியோ அதையும் அவங்களே பண்ணிட்டாங்க, அதனால் இது நீங்கள் 2 பேருமே பேசிக்கணுன்ட்டு நான் உள்ளே வரல அப்படின்னு சொல்லிட்டேன். இது நடந்துச்சா உள்ள
இதையெல்லாம் யோசிச்ச முத்துக்குமரன் அந்த பேட்ச் வந்ததுமே டக்குன்னு எந்திரிச்சு போய் என்ன பண்ணிட்டாரு அப்படின்னா, நான் வந்து ஒரு 2 விஷயம் சொல்லணும். ஒன்று, அவர் உள்ள வந்து நாங்கள் கிச்சனில் வேலை செய்யும் போது ஏதோ ஒன்று பண்ணாங்கன்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்த சொல்கிறாரு. ரெண்டாவதா, அருண் அப்படிங்கிற ஒரு கண்டஸ்டன்ட் அந்த வீட்டுக்குள்ளே ஒரு பிரச்சனை வரும்போது ஒரு கேப்டனாக இருந்துக்கிட்டு நீங்கள் பதிலுக்கு மார்க்கிங் பண்ணி இது பேர் தான் மார்க்கிங் அப்படின்னு நீங்கள் சொன்னது, அந்த அக்ரெசிவ்னஸ் வந்து தேவையில்லை. ஒரு கேப்டனுக்கு அது அழகு இல்லை. அதனால நான் ஒரு பேட்சை பறிக்கிறேன்னு சொல்லிட்டு ஒரு பேட்சை பறிச்சுட்டு போயிட்டார். அடுத்ததா அருண் வேற கை தூக்கிட்டே இருக்காரு. அடுத்ததா அந்த விஷப்பாம்பு சாட்சனா அப்படியே என்ட்ரி. இந்த பொண்ணு எந்த மாதிரி ஒரு வேலையை பார்த்துருச்சு தெரியுமா? அதாவது நான் முன்னாடியே ஒரு வீடியோவில் சொல்லியிருப்பேன். நேற்று மஞ்சரி ஒரு விஷயத்தை கேட்டாங்க. என்ன கேட்டாங்க? சாட்சனாவை நீங்கள் வந்து சூஸ் பண்ணும்போது ஒரு பெட்டர் ஆப்ஷன் ஏன் பார்க்க மாட்டீங்க? க்ராசரி டாஸ்கில் நீங்கள் ஏன் அந்த மாதிரி வந்து யாருக்கிட்டையும் கருத்து கேட்க மாட்டீங்கன்ற ஒரு விஷயத்தை கேட்டாங்க. நேற்றுல இருந்து இந்த பொண்ணு அவங்க மேலே செம்ம காண்டில் இருக்கு. இப்போ இந்த பேட்சை எடுத்து வச்ச உடனே இந்த பொண்ணுக்கு அது வந்து ஒரு அரிப்பு வந்துருச்சு. ஆஹா, எடுக்கணும், அந்த பேட்ச் எப்படின்னா நம்ம எடுத்துடணும், இதாண்டா சான்ஸ், நம்ம வந்து காலி பண்ணணும்னு சொல்லிட்டு டக்குன்னு எந்திரிச்சு போயிட்டு முத்துக்குமரன் என்ன காரணத்தை சொன்னாரோ அதே காரணத்தை சொல்லி ராணவ் வந்து இப்போ எப்படி இந்த பொண்ணு மாத்திருச்சுன்னா, கேப்டன் தான் இதை ஸ்டார்ட் பண்ணி விட்டாங்க, ராணவ் ஃபன்னாக தான் பண்ணாரு அப்படின்னு சொல்லிடுச்சு. நான் என்ன கேட்குறேன், ஒரு கேப்டன் கண் முன்னாடி ஒரு விதிமீறல் நடக்கும்போது அவங்க கேட்குறாங்க, நீங்கள் இந்த மாதிரி பண்ணாதீங்கன்னு தான் சொல்கிறாங்க. அவங்க சண்டை போடல. ஸ்டார்டிங் எடுத்தோடனே மஞ்சரி வந்து சண்டை போடல. இவன் ட்ரிகர் ஆகி இந்த மாதிரி பண்ணாதீங்கன்னு சொன்னதுக்கே ராணுவ ட்ரிகர் ஆகிட்டான். ட்ரிகர் ஆகி கத்த ஆரம்பித்த உடனே இவங்க கேட்குறாங்க பதிலுக்கு. அப்படி தான் ஸ்டார்ட் ஆச்சு. இந்த பொண்ணு அங்கே வந்து அப்படியே கதை எப்படி மாற்றி பேசுதுன்னா, ராணுவ வந்து ஃபன்னாக தான் பண்ணார், ஆனால் இவங்க என்ன பண்ணிட்டாங்க, அதை வந்து பர்சனலாக வந்து கொண்டு போயிட்டாங்க அப்படின்னு சொல்லி அப்படியே மாற்றி போட்டு, அதனால் நான் ஒரு பேட்ச் எடுக்கணும். இன்னொரு காரணம் என்னன்னா, நான் தான் கிச்சன் இன்சார்ஜு, நான் வந்து ஜெஃப்ரிக்கு ஒரு டாஸ்க் கொடுத்துக்கிட்டு இருக்கேன், அங்கே வந்து ஒரு கான்வர்சேஷன் எங்களுக்குள்ளே போயிட்டுருக்கு. அப்போ இவங்க தேவையில்லாமல் நடுவில் வந்து இவங்க பாட்டு ஒரு விஷயத்த பண்ணுறாங்க, அதனால் நான் அங்கே பண்ண வந்த வேலையே நடக்கலை அப்படின்னு சொல்லிட்டு இந்த பொண்ணு சொல்லுது. இது நான் பார்த்தேன் காலையில். என்ன நடந்துச்சு அப்படின்னா, முத்துக்குமரனும் ஜெஃப்ரியும் தான் உள்ள சமைக்கிறதுக்கு வராங்க. ஜெஃப்ரியை வந்து கூப்பிடுறாங்க. அந்த டைம்ல சாச்சனா வந்து ஜெஃப்ரி உள்ள வந்துட்டான், டாஸ்கே பண்ணாம உள்ள வந்துட்டான். முத்துக்குமரன் ஆல்ரெடி வந்து உள்ள வந்து குக் பண்ணிட்டு இருக்காரு. அப்ப நீ யார்கிட்ட கேட்டு உள்ள வந்துன்னு சொல்லிட்டு இந்த பொண்ணு கேட்டுச்சு. இல்ல நான் வந்து இப்பதானே போனேன்னு சொல்லிட்டு ஏதோ ஒன்று சொல்றாங்க. ஸோ குளிச்சுட்டு வந்தேன்னு சொன்னான். சரிங்களா, குளிச்சுட்டு வந்தேன் அப்படின்ற மாதிரி ஏதோ சொன்னான். அந்த டைமில் இந்த பொண்ணு என்ன சொல்லுதுன்னா, மறுபடியும் வரும்போது பர்மிஷன் கேட்கணும்ல, டாஸ்க் பண்ணணும்ல நம்ம போது சொல்லும்பொழுது அந்த நேரத்தில் தான் மஞ்சரி அங்கே வரும்போது என்ன ஆச்சுன்னு கேட்டாங்க. என்ன ஆச்சுன்னு கேட்கும்போது இந்த பொண்ணு சொல்லுது அவங்க கிட்ட, இந்த மாதிரி வந்து அவர் போனார், திருப்பி வந்திருக்காரு. அவன் என்ன சொன்னான்னா, நான் குளிக்க போனேன் அப்படின்னு சொன்னான். ஸோ இந்த டைமில் மஞ்சரி என்ன தெரியுமா சொன்னாங்க, நீங்கள் குளிச்சுட்டு வந்து டாஸ்க் பண்ணுங்க அப்படின்றத சொன்னாங்க. இந்த பொண்ணும் அதே தான் சொல்லுச்சு. முத்துக்குமரன் உள்ள வந்து என்ன சொன்னார்னா, எனக்கு இப்போ உன்னுடைய உதவி தேவையில்லை, நீ போ. முத்துக்குமரன் தான் சொல்லி அனுப்புறாரு, நீ போ, நான் வந்து தேவைப்படும் போது நான் கூப்பிடுறேன், அப்போ நீ டாஸ்க் பண்ணிட்டு உள்ள வான்னு சொல்லிட்டு முத்து சொன்னார். அப்போ ஜெஃப்ரி என்ன சொன்னான்னா, இல்லை நான் டாஸ்க் பண்ணிட்டு எனக்கு சமைக்கணும்னு ஆசையா இருக்கு, நான் வரேன், நான் வந்து குளிக்க போறதில்ல, அவர் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடல ஜெஃப்ரி. இவங்க என்ன சொல்றாங்க, நீங்க சாப்பிட்டு வந்துட்டு டாஸ்க் பண்ணிட்டு போங்க அப்படின்றத தான் சொன்னாங்க. யாரு? மஞ்சரி. ஸோ இந்த நேரத்தில் வந்து ஜெஃப்ரி போயிட்டார் உள்ள. இதை தான் அந்த பொண்ணு இப்போ கொண்டு வந்து என்ன சொல்லிடுச்சு, அந்த பேட்சை பறிக்கணும் அப்படிங்கிற ஒரு வெறியில் இந்த மாதிரி நான் ஒரு விஷயம் பண்ணும்போது கேப்டன் உள்ள புகுந்து தலையிடுறாங்க. போன வாரம் அருண் என்ன நடந்தாலும் எங்கே என்ன பிரச்சனைனாலும் உள்ளே போவார். ஏன்னா அவர் சொன்ன வார்த்தை, நான் கேப்டன், நான் இந்த அட்ரஸ் பண்ணணும், எனக்கு இது தெரியணும், ஏன் நான் எல்லாத்துலேயும் போகலாம் அப்படி. உண்மையாகவே கேப்டனுக்கு அந்த ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கா இல்லையா? ஒரு விஷயம் 2 பேர் பேசிக்கிட்டு இருக்காங்க, அவங்க கேப்டன், அவங்க வரலாம், அவங்க வரக்கூடாதுன்னு இந்த பொண்ணு எப்படி சொல்ல முடியும்? அப்படி உண்மையாகவே இந்த பொண்ணுக்கு இவங்க உள்ள வந்தது பிடிக்கல அப்படின்ற ஒரு எண்ணம் மனசார இருந்திருந்தா இந்த பொண்ணு என்ன பண்ணியிருக்கணும், வரும்பொழுதே அந்த கேப்டன் கிட்ட சொல்லியிருக்கணும். ஆனால் அப்போ எதையுமே சொல்லாமல் இந்த பேட்சை கொண்டு வந்து வச்ச உடனே ஓடி வந்து அந்த பேட்சை நான் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுது. இந்த டைம்ல எல்லாரும் வந்து பேச ஆரம்பிச்சாங்க சாச்சனாவுக்கு எதிர்க்க. ஜெஃப்ரி சூப்பராக பேசலாம். சீரியஸாக இந்த விஷயத்தில் ஜெஃப்ரிக்கு வந்து ஒரு சல்யூட்டே அடிக்கலாம். முத்துக்குமரன் மாதிரி கிடையாது. முத்துக்குமரன் ஒரு இடத்துல சரியா பேசிட்டு அப்படியே பின்னாடி அவர் ஸ்கோர் பண்ணிட்டு போயிட்டார். நான் வந்து எப்படி இருந்தாலும் நான் நியாயமா இருப்பேன், நான் நேர்மையா இருப்பேன். மஞ்சரி கூட நான் வந்து அவ்வளோ ஃப்ரெண்ட்ஷிப்பாலாம் நான் இல்லை, சரினா சரி தப்புனா தப்பு அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்த பண்ணிட்டார்.
இந்த பொண்ணு பேட்சை எடுத்தே தீரணும். எல்லாரும் கேட்குறாங்க, இப்போ அந்த பாயிண்ட்டை சொல்லி தானே முத்துக்குமரன் வந்து ஒரு பேட்ச் எடுத்தாரு. சௌந்தர்யா கேட்குறாங்க, இவங்க ஜாக்லின் கேட்குறாங்க, அன்ஷிதா கேட்குறாங்க, பவித்ரா கேட்குறாங்க. அந்த பாயிண்ட்டை சொல்லி தானே அவர் எடுத்துட்டு போனாரு. சத்யா பாய்ஸ் டீம்ல இருந்து கேர்ள்ஸ் டீம் போன சத்யா அவர் தான் முதல்ல ஹேண்ட் ரைஸ் பண்ணி கேட்குறாரு. அப்போ இந்த பொண்ணு என்ன தெரியுமா சொல்லுது, அவர் அருணுக்காக எடுத்தாரு, நான் ராணுவுக்காக எடுக்கிறேன். ராணுவ மேலே உனக்கு என்ன திடீர்னு அக்கறை? புரியல. அந்த அக்கறைக்கான காரணம் என்னன்னா சப்போர்ட் வேணும் அப்படிங்கிறது தான். ஸோ ராணுவுக்காக எடுக்கிறேன், நீ யாருக்காக வேணா எடு. முதல்ல இப்போ அங்கே வந்து என்ன கேட்டாங்கன்னா, நான் கேப்டனாக இருக்கும்போது ஒரு விஷயத்தை நான் அட்ரஸ் பண்ணக்கூடாதா? சரி ஓகே, ஃபர்ஸ்ட் பாயிண்ட் கூட விட்டுருங்க, ரெண்டாவது பாயிண்ட்டுக்காக அவங்கள நான் வந்து அவங்க கிட்ட இருந்து நான் பேட்ச் எடுக்கணும்னு சொல்லும்போது அப்பயும் அவங்க வந்து நடந்த விஷயத்தை எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. நான் போய் வந்து ரூடாவோ எதுவும் வந்து அவங்கள வந்து தப்பாவோ எதுவுமே நான் பேசலை. நான் வந்து என்ன இங்கே ஒரு சலசலப்பு போயிட்டு இருக்கு, என்னன்னு தான் நான் போய் அட்ரஸ் பண்ணேன். எனக்கு புரியலை. ஒரு கேப்டனுக்கு ஒரு விஷயம் நடக்கும்போது அதுக்குள்ளே போய் என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு கூட ரைட்ஸ் கிடையாதா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே என்ன பண்ணிட்டாங்க, ஓகே உங்களுக்கு வந்து அவ்வளோ ஆசை இல்லை, நானே ஒரு பேட்சை கலெக்டர்னு சொல்லிட்டு கழட்டிட்டாங்க. ஸோ கலெக்டின பிறகு அங்கே இருக்கிற எல்லாருமே வந்து பேசுகிறாங்க, தப்பு, நீங்கள் அந்த பேட்சை போடுங்க அப்படின்னோடனே இந்த பொண்ணு வசமாக சிக்கிருச்சு. எல்லாரும் இந்த பொண்ணுக்கு ஆப்போசிட்டாக திரும்பிட்டாங்க, இன்க்ளூடிங் பாய்ஸ் டீம். அப்படி திரும்பினோடனே சரி ஓகே நீங்கள் பேட்சை போட்டுக்கோங்க, ஆனால் இனிமேல் வந்து என்கிட்ட கேளுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுது. அப்போ தான் ஜெஃப்ரி வந்து என்ன சொல்லிட்டான்னா, எல்லாருமே தப்பு பண்ணுறவங்க தான், இந்த பேட்ச் இப்போ தான் கொடுத்துருக்குறாங்க, யாருமே வந்து இங்கே வந்து கரெக்ட் கிடையாது. வந்த உடனே ஒரு பேட்ச்னு ஒன்று கொடுத்த உடனே நீங்கள் வாண்டடாக வந்து அவங்களோட பேட்சை பறிக்கணுன்றதுக்காகவே வர மாதிரி இருக்குது. அந்த மாதிரி யாரும் பண்ணாதீங்க, அவங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க. இதுக்கப்புறமா அவங்க எதனா பண்ணாங்கன்னா அதுக்கப்புறமா வந்து நீங்கள் பண்ணுங்கள். இது ரொம்ப தப்பாக இருக்குது, நம்ம தான் ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து ஹெல்ப் பண்ணிக்கணும், இல்லைனா பிரச்சனை தான் வரும்னு சொல்லிட்டு அவ்வளவு தெளிவாக அந்த பையன் பேசி, அவனுக்கு இருக்கிற மெச்சூரிட்டி எங்க, இந்த பொண்ணுக்கு இருக்கிற மெச்சூரிட்டி எங்க? இந்த பொண்ணுக்கு உடம்புல இருக்கிறது பூரா விஷம். இது வீக்கெண்டில் வரும் பாருங்க. இப்போ எல்லாருமே சாச்சனாக்கு ஆப்போசிட்டாக பேசினாங்கல்ல, இதையும் வீக்கெண்டில் விஜய் சேதுபதி கேட்பார். அவங்களோட உரிமை, நீங்கள் ஏன் கேட்குறீங்க? கேட்பாரு. இந்த இடத்துல மஞ்சரிக்கு நடந்த அந்த அநியாயம் இங்கே பேசு பொருளாக மாறவே மாறாது. அதுக்கப்புறம் அருண் வந்து ஒரு எக்ஸ்பிளனேஷன் கொடுக்குறாரு, நான் வந்து அப்படி பண்ணேன், நான் இப்படி பண்ணேன், நான் வந்து மார்க்கிங் பண்ணல, பண்ணிட்டு பண்ணலன்னு சொன்னால் எப்படி அருண்? எப்படி அருண் சொல்லுங்களேன். இப்போ இதே மாதிரி திருப்பி அருண் பேசிக்கிட்டு இருக்கும்போது யாராச்சும் ஒருத்தவங்க பண்ணாங்கன்னா அப்போ அருணுக்கு தெரியும், நாளைக்கு சாச்சனா நீ ஒருவேளை கேப்டன் ஆகி உனக்கு இந்த மாதிரி வந்து ஒரு வாய்ப்பு கொடுத்து அப்போ யாராச்சும் அந்த மாதிரி பண்ணால் சாச்சனாவுடைய நிலைமை என்ன ஆகும் அப்போ தெரியும் உனக்கு. இல்லை, கேவலமாக பண்ணுதுங்க இந்த பொண்ணு, ரொம்ப கேவலமாக பண்ணுது. இந்த வீடியோவுடைய டியூரேஷன் எவ்வளோ நேரம் வரும் எனக்கு தெரியல, ஆனால் எக்ஸாக்டாக நடந்தது தான். எல்லாரும் கூப்பிட்டு அந்த பொண்ணுகிட்ட பேசுகிறாங்க, நீ வாண்டடாக பண்ணுற சாச்சனா இது தப்பு, ஒரு பேட்ச் வந்த உடனே நீ வாண்டடாக அது எடுக்கணுன்ற இன்டென்ஷனில் போய் நீ எடுக்கிற அப்படின்னு எல்லாரும் சொல்கிறாங்க. இந்த பொண்ணு, அக்கா அவங்க தான்க்கா ஸ்டார்ட் பண்ணாங்க, அவங்க தாங்க அந்த பிரச்சனைக்கு காரணம் அப்படின்னு சொல்லி அவங்க கிட்ட போய் பேசுது. இப்போ சாச்சனாவுடைய சுயரூபம் எல்லாருக்கும் தெரியும். இவ்வளவு நாளாக நீங்கள் குழந்தையா அந்த பொண்ணை பார்த்தீங்க, ரொம்ப பேம்பர் பண்ணீங்க, பொத்தி வச்சுக்கிட்டீங்க, அந்த பொண்ணை பார்த்து பயப்படுறீங்க. நீங்கள் அந்த பொண்ணை பார்த்து பயப்படுறதுனால தான், நீங்கள் அந்த பொண்ணை பொத்தி வச்சுக்கிறதுனால தான் அந்த பொண்ணு இவ்வளோ ஆடுது சொல்கிறாங்க. நீ பண்ணுற இந்த விஷயத்தில் எங்களுக்கு உடன்பாடு இல்லை, நீ ஏன் மனசாட்சியோட யோசிப்பாரு, இந்த ரீசன் அந்த பேட்ச் எடுக்கிறதுக்கு வேலிடான ரீசனான்னு கேட்கும்போது எனக்கு வேலிடாக தான் இருக்குது, உங்களுக்கு பிரச்சனையாக இருந்தால் நான் எதுவும் பண்ண முடியாது, இது வந்து என்னுடைய விருப்பம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுது. ஆனால் அதே ஆட்கள் தான் இந்த பொண்ணு வந்து அதுக்கப்புறமா போய் அழுது, இவங்க அந்த மாதிரி பண்ணுறாங்க இந்த மாதிரி பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு. ஸோ இது வீக்கெண்டில் எனக்கு தெரிஞ்சு இது மஞ்சரிக்கு ஆப்போசிட்டாக தான் போகும். மஞ்சரி மேலே மிஸ்டேக் இருக்குது, மஞ்சரி அந்த இடத்துல சொல்லியிருக்கணும், அவங்க சொல்லாமல் வரும்போதே வந்து அதை தடுத்து ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு பாயிண்ட் அவங்க சொல்லியிருக்கணும். இன்னொன்று, இதை மொத்தமாக பவித்ரா மேலே திருப்ப நினச்ச அருணுடைய கீழ்த்தரமான புத்தி இந்த இடத்துல மக்களுடைய பார்வைக்கு நான் வைக்கிறேன். இதில் பவித்ரா மேலே என்ன தப்பு அப்படின்னு கேட்டிங்கன்னா, பவித்ரா ராணுவ கிட்ட டைரெக்டாக மூஞ்சிக்கு முன்னாடி சொல்லி ஸ்டாப் பண்ணணும். இப்படி தொடர்ந்து வந்து என்னை வந்து இந்த மாதிரி நீ பண்ணிட்டு இருக்க, எனக்கு அது பிடிக்கல அப்படின்னு வந்து அவங்க முன்னாடியே ஸ்டாப் பண்ணியிருக்கணும். ஸோ இது வந்து லேட் கிடையாது. இனிமேலும் பவித்ரா இதை வளர்க்கக்கூடாது, இதை என்கரேஜ் பண்ணக்கூடாது. அவங்களுக்கு பிடிக்கலன்னாலும் அதை தடுக்க மாட்டாங்க, அவங்க தடுக்கணும், சொல்லணும். சிவகுமார் அழகாக அட்வைஸ் பண்ணார், உங்களோட பவுண்டரிக்குள்ளே இந்த மாதிரியான விஷயங்களுக்கு யாரையும் உள்ளே விடாதீங்க அப்படின்னு சொன்னார். விடக்கூடாது. அவங்க மட்டும் ஒரு வார்த்தை ராணுவம் உள்ளே வரும்போதே, ராணுவம் இது எனக்கெல்லாம் சுத்தமாக பிடிக்காது, மரியாதையாக வெளில போன்னு சொல்லியிருந்தாங்கன்னா வேற மாதிரி போயிருக்கும். ஆனால் அவங்க அதை சொல்லலை. பாவம் பார்த்து சொல்லலையா, இல்லை அவன் பண்ணுற இந்த கிரிஞ்சுத்தனம் அவங்களுக்கு பிடிச்சிருக்கா தெரில. ஆனால் பவித்ரா இனிமேல் அதை பண்ணணும்.
பண்ணுவாங்களான்றதை பார்ப்போம். ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இதான் இன்னைக்கு நடந்த ஒட்டுமொத்த நரேஷன். இதில் முத்துக்குமார் அவருடைய கேம் அழகாக ஆடினது, அருண் அழகாக வந்து இந்த ஒரு பிரச்சனையை அவர் மேலே இருந்து பவித்ரா மேலே போட்டது, ராணுவம் பண்ணக்கூடிய கோளாறுத்தனம், மஞ்சரி இதுக்கு நடுவில் மாட்டிக்கிட்டு அவங்களுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அவங்க முழிக்கிறது. மஞ்சரி வந்து என்னை பொறுத்த வரைக்கும் அவங்க இன்னும் ஸ்ட்ராங்காக ஹேண்டில் பண்ணணும். அவங்க வந்து ரொம்ப லத்தாச்சிக்காக இல்லாமல் கேப்டன் இதுதான் இப்படி தான் அப்படின்றத ஸ்ட்ராங்காக சொல்லணும். ஸோ அது வந்து அவங்க செய்ய வேண்டிய ஒரு விஷயம். இதுதான் ஒட்டுமொத்தமாக நடந்த விஷயம். இதை நான் உங்ககிட்ட வைக்கிறேன். நீங்கள் இதை கேட்டு எது சரி எது தப்புன்னு நீங்களே உங்களுடைய முடிவை எடுத்துக்கோங்க. நான் உங்ககிட்டே அதை விடுறேன். கருத்துக்கள் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடம் விடைபெறுவது நான் அரவிந்தன்.